எங்களுடைய குலதெய்வம் திருப்பதி பெருமாள். எங்கள் ஒய்ஃப் சைடில் வந்து சுவாமிமலை. இதில் திருப்பதி கோயிலுக்கு வந்து நான் அடிக்கடி போகிறது இல்லை. குலதெய்வமாக இருந்தாலுமே ரொம்ப ரேராக தான், அது 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அங்கே நான் போகிறேன். முக்கியமான காரணம் வந்து எனக்கு ரொம்ப கூட்டம் இல்லாத கோயில் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். திருப்பதியை பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ரொம்ப சக்தி வாய்ந்த பெருமாள். பல பேர் பல ஊர்கள்லேருந்து உலகம் முழுக்க பல இடங்கள்லேருந்து வராங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. பட் வந்து ரொம்ப பிரம்மாண்டமான கூட்டம் அங்கே இருக்குது. நிறைய நிறைய நேரம் போய் அங்கே போய் க்யூவில் நின்று தான் போகணும். அவ்வளோ தூரம் போயிட்டு நம்ம கிட்ட போனோன்னா அந்த ஒரு செகண்ட் பார்க்கும்போது நிச்சயமாக வந்து ஒரு பரவச நிலை கிடைக்கிது நமக்கு. அப்புறம் அதுக்குள்ளே நம்மளை தள்ளி விட்டுருவாங்க, போங்க போங்கன்னு சொல்லி. நிறைய கோயில்கள் இப்போது நம்ம ஒவ்வொருத்தர் தெருவுலேயுமே தெரு முனையிலேயே வந்து பிளாட்ஃபார்ம்லேயே ஒரு சின்ன பிள்ளையார் கோயில் இருக்கும். அதெல்லாம் பார்க்கறதுக்கு யாரும் ஆளே கிடையாது. நம்ம அத்தனை பேருமே வந்து இந்த மாதிரி திருப்பதிக்கு போகணும், பழனிக்கு போகணும், திருச்செந்தூர் போகணும், ஸ்ரீரங்கம் போகணும் அப்படின்னு சொல்லி போய் அந்தந்த ஊர்களில் ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை சேர்த்து அங்கே லோக்கலில் வந்து நிறைய பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு காரணமாகிடுது. அந்த மாதிரி இல்லாமல் நம்ம அத்தனை பேருமே வந்து நமக்கு நியரஸ்ட் டெம்பிள் பக்கத்தில் இருக்கக்கூடிய மிக சின்ன கோயில் எது இருக்கோ அந்த கோயிலுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு எடுத்தாக்கா நிச்சயமாக வந்து ஆன்மீகம் பரவுவதற்கு வழியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால் நிறைய சின்ன கோயில்கள், ஆதாயம் இல்லாமல் இருக்கக்கூடிய கோயில்கள் நிறைய நான் பார்த்துருக்கேன். நிறைய சில கிராமங்கள்லாம் போகும்போது ஆக்சுவலாக அது திவ்ய தசத்தில் ஒன்றுலாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பெருமாள் கோயிலெலாம் இருக்குது. அதில் வந்து ஆழ்வார்களுக்கு அப்புறம் தான் அந்த கோயிலுக்கு போயிருக்கேன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் எனக்கு. ஏன்னா நடுவில் யாரும் வந்த மாதிரியே தெரியல. அவ்வளவு காலியாக இருக்கும். அங்கே நிறைய தேவைகள் இருக்குது. ஒரு விளக்கேற்ற கூட அங்கே ஒன்றும் வழி கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய அங்கே குருக்கள், பட்டாச்சாரியார் இவங்களுக்கெல்லாம் வந்து வருமானமே ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி நிறைய கஷ்டப்படுறவங்க நிறைய கோயில்கள் இருக்காங்க. ஸோ கொஞ்சம் நம்ம அந்த மாதிரி பார்வையை மாற்றிக்கணும். நமக்கெல்லாம் குலதெய்வம்னு இருக்கும், அங்கே போகணுன்னு இருக்கும், எல்லாமே இருக்கும். அது வந்து கொஞ்சம் ரேராக வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒன்ஸ் இன் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம இந்த மாதிரி நமக்கு நியர்பை கோயிலில் நிறைய நம்ம சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தோன்னு சொன்னாக்கா அந்த செக்ஷன் கொஞ்சம் வளர்கிறதுக்கு வழியாக இருக்கும்.